பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சின்ன மருமகள் சீரியல் மூலம் பிரபலமானவர் நடிகை ஸ்வேதா. இன்ஸ்டா பக்கத்தில் ஆக்டிவாக இருக்கும் இவர் தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோக்களை பதிவிட்டு வருவதையும் வாடிக்கையாக வைத்திருந்தார். சில மாதங்களுக்கு முன்பு நடிகை ஸ்வேதா தான் ஒருவரை காதலித்து வருவதாகவும் அவரைத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றும் அந்த நபரின் முகம் தெரியாதவாறு இருக்கும் புகைப்படங்களையும் பகிர்ந்து வந்தார். இதனைத் தொடர்ந்து ஸ்வேதா காதலிக்கும் நபர் நான் தான் என்று ஆதி என்கிற ஒருவர் யூடியூப் சேனல்களில் பேட்டி கொடுத்து வந்தார். அதாவது, நானும் நடிகை ஸ்வேதாவும் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதமே பதிவு திருமணம் செய்துவிட்டோம், இது யாருக்கும் தெரியாது என பேசியிருந்தார். இது வைரலாக பரவி வந்தது. ஆதி, ஐ லவ் யூ. ரொம்ப 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 லவ் பண்றேன் நான் உன்னை. மேலும் ஆதி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நடிகை ஸ்வேதாவுடன் இருப்பது போன்ற வீடியோ புகைப்படங்களையும் பதிவிட்டு வந்தார். ஆனால் ஸ்வேதா தனது இன்ஸ்டா பக்கத்தில் தனி நபர் ஒருவர் தன்னை அவரது மனைவி என கூறி வருகிறார். அப்படி கூறிய அந்த நபர் ஒரு மோசடிக்காரர். அவர் மீது பல வழக்குகள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. அவரை போலீசார் தேடி வருகிறார்கள். நான் அவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் என் பெயரை குறிப்பிட்டு அந்த நபர் ஏராளமான பொய்க்கதைகளை கூறி வருகிறார் என்றும் கூறியுள்ளார். துரதிர்ஷ்டவசமாக அவனை நான் நம்பிவிட்டேன். ஆனால் அவனின் உண்மையான குணத்தையும் குற்ற பின்னணியையும் பின்னர் அறிந்து கொண்டேன். எனது எதிர்காலத்தை அழிக்க முடியாத அளவிற்கு நான் தற்போது புகார் அளித்துள்ளேன். நாங்கள் இருவரும் பிரிந்து விட்டோம். அதற்கான சட்ட நடவடிக்கைகளை தொடங்கிவிட்டேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் எனது புகைப்படங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. தன் மீது அனுதாபம் வர வேண்டும் என்பதாலும் எனது பெயரை கெடுக்க வேண்டும் என்பதாலும் இருவரும் ஒன்றாக இருப்பது போல தவறான கதைகளை பரப்புகிறான். எனக்கும் அவனுக்கும் இனி எந்த தொடர்பும் இல்லை என அந்த பதிவில் ஸ்வேதா தெரிவித்திருந்தார். இது பரபரப்பை கிளப்பியது. இப்படி இருவரும் நேருக்கு நேர் மறுப்பு குற்றச்சாட்டு வைத்து வந்த நிலையில் தற்போது இந்த பிரச்சனை இன்னும் ஒரு படி மேலாக சென்றுள்ளது. அதாவது, அந்த ஆதி என்கிற நபர் தனது இன்ஸ்டா பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் என் பெயர் ஆதி, நடிகை ஸ்வேதாவின் கணவர் நான் தான். சில மாதங்களுக்கு முன்பு நான் அளித்த பேட்டியிலும் அதையே சொல்லியிருந்தேன். அதற்கு பின்னர் ஸ்வேதா அவர்கள் தங்களது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் என்னை அவருக்கு தெரியாது, அவர் கூறுவது பொய் என்று பல குற்றச்சாட்டுகளுடன் பதிவு வெளியிட்டிருந்தார். ஒருவர் தெரியவில்லை என்றால் எப்படி விவாகரத்து நோட்டீஸ் அனுப்ப முடியும்? ஆனால் எனக்கு அவர்களிடம் இருந்து விவாகரத்து நோட்டீஸ் வந்துள்ளது. அந்த நோட்டீஸிலும் என்னை பற்றி பல குற்றச்சாட்டுகள் குறிப்பிடப்பட்டிருந்தன. இத்தனை நாட்களாக நான் அமைதியாக இருந்தது அவர்கள் என் மனைவி என்பதாலும் ஒரு பெண்ணை பொது இடத்தில் அவமதிக்க கூடாது என்ற மரியாதையாலும் தான். மேலும் ஒரு நாள் அவர்கள் உண்மையை புரிந்து கொண்டு திரும்பி வருவார்கள் என்ற நம்பிக்கையுடனும் காத்திருந்தேன் என பதிவிட்டுள்ளார். மேலும் இதுவரை நடந்த பிரச்சனைகளில் தவறு என்னிடமே இருக்கலாம் என்று நினைத்து பல நாட்கள் அமைதியாக இருந்தேன். ஆனால் சமீப காலத்தில் சில உண்மைகள் எனக்கு தெரிய வந்தது. அவர்களின் செயல்களால் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த பெண் வழங்கிய ஆதாரங்களை பார்த்தபோது எனக்கு மிகுந்த மனவேதனை ஏற்பட்டது. அவளை மதித்ததாலேயே என்னிடம் இருந்த சில முக்கிய ஆதாரங்களை வெளியிடாமல் வைத்திருந்தேன். அந்த விஷயங்களை இன்றும் முழுமையாக வெளியில் கூற விரும்பவில்லை. மேலும் என்னை பற்றிய தவறான குற்றச்சாட்டுக்கள் தொடர்ந்து பரவி வருகின்றன. இதனால் என் தொழிலும் தனிப்பட்ட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டதுடன் நான் கடுமையான மன அழுத்தத்திற்கும் உள்ளாகியுள்ளேன் என அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிக்கையின் முக்கிய நோக்கமே என் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் பொய்யானவை என்பதை தெளிவுபடுத்தத்தான். விவாகரத்து தொடர்பாக நான் கொடுமை செய்தேன் என்று கூறி அளிக்கப்பட்ட புகார்கள் உண்மைக்கு புறம்பானவை என்பதை விரைவில் சட்ட ரீதியாக நிரூபிப்பேன் என்றும் ஆதி தனது பதிவில் தெரிவித்துள்ளார். நாளுக்கு நாள் இந்த விவகாரத்தில் திருப்பம் ஏற்பட்டு வரும் நிலையில் இதில் யார் சொல்வது உண்மை என பலரும் குழம்பி தவித்து வருகிறார்கள்.